தலைவருடைய 171 டைட்டில் ரேஸர் ரிலீஸ் ஆகிடுச்சே. இந்த மூவியோடைய டைட்டில் என்ன மாரி இருக்கும் அப்படின்னு பல வகையான சிக்கல் இருந்துச்சே. கிட்டத்தட்ட தங்கம், ராணா, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நெறையா டைட்டில ரிலீஸ் பண்ணி பயங்கரமான ஒரு அப்டேட் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கரண்ட்டா இப்போ இந்த மூவியோடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகி அந்த எக்ஸ்பெக்டேஷனே பூர்த்தி செஞ்சிருக்கு. லோகேஷோடைய எல்லா மூவிஸ்ல இருந்துமே ஒரு சின்ன ப்ரோமோவ என்ட்ரன்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட அது விக்ரம்ல தொடங்கி லியோ வரைக்குமே இருந்தது. அந்த டீசருக்கும் மூவிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சுது. இப்போ திரும்பவும் தலைவருடைய 171க்கும் ஒரு டீசர் ரிலீஸ் ஆகியிருக்க. இந்த டீசருக்கும் இந்த மூவிக்கு ஏதாவது ஒரு பெரிய கனெக்ட் ஏற்படுமா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. பயங்கரமான ஒரு வில்லத்தனமான ரஜினியை இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோமே. கிட்டத்தட்ட இந்த மூவியில் ஒரு வசனம் பேசிக்கிட்டு வருவார். இந்த வசனத்தை ஏற்கனவே தலைவர் அவர்கள் ஒரு மூவியில் பேசியிருப்பார். இந்த வசனத்துக்கும் இந்த மூவிக்கு கூட சம்மந்தம் இருக்கான்னு தெரியாது. என்ட்ரன்ஸில் ஒரு டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா விக்ரம் லியோவில் அப்படி தான் பண்ணியிருந்தாங்களே. அந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு டீசரை தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அது ஒரு ஹைப்புக்காக மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸோடைய ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனுக்காக கூட ரிலீஸ் பண்ணலாம். இப்போ லோகேஷ் அவர்கள் தலைவருடைய 171ல் என்ன தான் பண்ணி வச்சிருக்காரு. லோகேஷோட யூனிவர்சிட்டிக்குள்ளே வராதுன்னு சொன்னவர் எதுக்காக லோகேஷோடைய யூனிவர்சிட்டிக்குள்ளே வர மூவிஸ் போலவே ஒரு சின்ன ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது தலைவருக்காக மட்டுமே எழுதப்பட்ட ஒரு ஸ்டோரின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ என்ட்ரன்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த டீசரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவருடைய யூனிவர்சிட்டியில் வர ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கா. இது மட்டும் இல்லாமல் இதில் பேசின ஒரு சில வசனங்களும் சேர்ந்து லோகேஷோடைய யூனிவர்சிட்டிக்குள்ளே வர மாதிரியே ஒரு சில எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. லியோ மூவியில் சாக்லேட்டை மெயினாக வச்சு அந்த டீசரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே. ஆனால் அதில் ஒரு காஃபி ஷாப் வச்சுருப்பாரு. இதில் தங்கத்தை மெயினாக வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இதில் கோல்டு தான் மெயினான ஸ்டோரியாக வருமா, அப்படி இல்லைனா ஒரே ஒரு சின்ன வாட்சை மட்டும் தலைவரோட கையில் கட்டிட்டு கடைசி வரைக்கும் மூவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. விக்ரமுடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகும்போது கமல் அவர்கள் ஃபைனல் எண்டில் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு தான் அந்த டைட்டில் டீசரே முடிப்பார். ஆனால் இதில் ரஜினி அவர்கள் முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி இந்த டைட்டில் டீசரை முடிச்சிருக்காரு. தலைவருடைய ஓல்டு ஸ்டைல்லே இந்த டீசரே ரெடி பண்ணியிருக்காங்க. 73 வயசுலேயும் சும்மா பக்காவாக இந்த மூவியில் ஆக்டிங் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். அவருடைய டைலாக் மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்டைல்லையும் அச்சு பேசுகிறாமல் அதே அளவுக்கு தான் இந்த மூவிலையும் வரப்போகிறாரு. தலைவருடைய ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியில் கமல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வசனம் வந்திருக்க மூவிலையும் கமல் அவர்கள் ஒரு சின்ன ரோலில் வந்து போயிருப்பார். அதே போலவே இந்த மூவியில் கமல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மூவியோடைய டைட்டிலை பற்றி பார்க்கலாம். கூலி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மூவியோடைய டைட்டிலை வச்சுருக்காங்களே. பேன் இண்டியா வைஸில் தயாராகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப பிக்கஸ்ட்டாக பேன் இண்டியா வைஸில் ரிலீஸ் ஆக போகுது. தலைவருடைய பயங்கரமான ஒரு சம்பவம் இந்த 171ல் இருக்க. 172 இவருடைய கடைசி மூவி அப்படின்ற போலவும் நிறைய அப்டேட் போய் கேட்டிருக்கேன். ஏன்னா 75 வயசுக்கு மேலே தலைவர் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறதில்லன்ற மாதிரியும், அப்படியே ஆக்டிங் பண்ணாலும் பெரிய பெரிய ரோல்லாம் ஆக்டிங் பண்ணுறதில்லன்ற மாதிரி தான் அப்டேட் போய் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியில் பயங்கரமான ஒரு வில்லன் ரஜினியை தான் பார்க்க போகிறோமே. டபுள் கேரக்டரில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய அப்டேட்ஸ் போய் கேட்டிருக்கேன். எந்த மாதிரியான பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போதுன்னு கண்டிப்பாக மூவி ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். மே மந்த்துக்கு மேலே அந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. லோகேஷோடைய ஒரு வெறித்தனமான மூவி தலைவருடைய கூலி மூவியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். லோகேஷோடைய ஒரு 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் மூவியாக இந்த கூலி மூவி இருக்க போதானு. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய ஆக்டிங்கில் லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் அனிருத் அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த மூவியோட ஸ்டென்ட் எல்லாமே அன்பு அறிவு அவர்கள் தான். சன் பிக்சருடைய ப்ரொடக்ஷனில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக தயாராகிட்டு இருக்கா. 2025 சம்மர் டைமில் இந்த மூவியை ரிலீஸும் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஆடியன்ஸ் மத்தியில் இந்த கூலி மூவி ஏற்படுத்த போதுன்னு.